வணக்கம் அக்கா. எல்லாருமே எப்பவும் நல்லா இருக்கணும். எல்லாருமே தெய்வத்திட்ட தான் போய் நமக்கான வேண்டுதலை வேண்டிக்குவோம். ஆனா நமக்காக தெய்வமே இன்னொரு தெய்வத்திட்ட வேண்டுது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அந்த மாதிரிதான் நம்ம மகமாயி சமயபுரத்தால் ஆயிரம் கண்ணுடையாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் மகமாயி சமயபுரத்தாய் வந்து சிவபெருமானை நோக்கி மக்களுக்கு நல்லது நடக்கணும், என்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. நம்ம சமயபுரத்தால் சமயபுரத்தால பொறுத்த வரைக்கும் மார்ச் இப்போ 8ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் 28 நாட்கள் வந்து சமயபுரத்தால் பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. எவ்வளவு பெரிய அதிசயம் பாத்தீங்களா? கருணை வடிவம் நம்மளுடைய தாய் எப்பவுமே நமக்காகவே மக்களுக்காகவே அவதரிக்கக்கூடிய ஒரு தெய்வம் மகமாயி சமயபுரத்தால் மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற நிறைய ஆதி பராசக்திகள் இருக்காங்க. அந்த மாதிரி அவதரிச்சு இன்னைக்கு நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கிற தாயார கண்குளிர போய் அவளை பார்த்து அவளை தரிசனம் பண்றதுக்காக நான் கிளம்பி இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அம்மாவை போய் இந்த மாதிரி பச்சை பட்டினி விரதம் இருக்கிற நாள்ல அவளை கண்குளிர பார்த்து மனமுருகி அவளை தரிசனம் பண்ணிட்டு வர்றது எனக்கு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அது போல இப்ப நான் கிளம்பியிருக்கேன் அம்மாவை பார்க்கணும்னு. நீங்களும் போய் பாருங்க. உங்களுக்குன்னு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும். நம்மளுடைய குறைகளுக்காக விரதம் இருக்கக்கூடிய தாயார இந்த நேரத்துல நம்ம போய் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கண்டிப்பா கொடுக்கும். திருச்சி சமயபுரத்தால போய் எல்லாரும் வணங்குங்க. அதே மாதிரி அம்மா விரதம் இருக்கிற இந்த காலங்கள்ல நம்மளும் காப்பு கட்டி விரதம் இருக்கலாம். இல்ல எங்கனால 28 நாள் இருக்க முடியாதுங்கிறவங்க அம்மாவுக்கு பூச்செறிதல் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அவளை குளிர வைக்கிறதுக்காக பூச்செறிதல் விழா நடக்கும். அந்த நாள் மட்டுமாவது விரதம் இருக்கலாம். மற்றபடி இன்னும் பாத்தீங்கன்னா இல்ல இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறவங்க அந்த கடைசி அந்த விரத நாள் 28வது நாள் முடியக்கூடிய அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையாவது விரதம் இருந்து அம்மாவை போய் தரிசனம் பண்ணுங்க. 28 நாளுமே அம்மா வந்து சாப்பிடாம விரதம் இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே 3 வேளையும் வந்து அம்மாவுக்கு நெய்வேத்தியம் வைப்பாங்க ஆலயத்துல. ஆனா இந்த 28 நாளும் அம்மா வெறும் இளநீர், பால், நீராகாரம் மட்டுமே அருந்தி அம்மா வந்து நமக்காக மக்களுக்காக விரதம் இருக்காங்க. அவங்கள எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுங்க. பண்ண முடியாதவங்க வீட்லயே போட்டோ இருக்கும். அம்மாவுக்கு அரளிப்பூ மாலை ரொம்ப பிடிக்கும். அரளிப்பூ மாலை கட்டி போட்டு அம்மாவுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அம்மா நடத்தி கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த அழகிய அவளை ஒரு இந்த விரத நாள்ல அவளை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு நான் கிளம்பியிருக்கேன். அந்த மகிழ்ச்சியோட இந்த பதிவை உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன். என்னுடைய தாய் எங்க அவதரிச்சாலும் நமக்காக அவதரிச்சிருக்காங்க. எங்கேயுமே தாய் அப்படின்னா தாய் தான். அவளுக்கு நிகர் அவளேதான். அதனால அம்மா பார்க்க போற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து திருச்சி சமயபுரத்தால போய் பார்த்துட்டு. அதே மாதிரி திருச்சி ஃபுல்லாவே ஒரு பயணம் இப்போ வந்து கிளம்புறேன். திருச்சி ரெங்கநாதர், சமயபுரத்தால் பார்த்துட்டு கோட்டை மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இப்படி நிறைய தெய்வங்கள் திருச்சியில இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு இல்லையா? உச்சி பிள்ளையார், இந்த மாதிரி ஒரே நாள்ல வந்து எல்லா ஆலயம் பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கிளம்பியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நேரத்துல அம்மாவை பத்தி பேசுறதுக்கு. ஒரு சில நொடிகள் என்னோட மனதுல இருக்கிறவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு. அம்மாவை தரிசனம் பண்ணுங்க, மனதார வேண்டிக்கோங்க. மகமாயுடைய அத்தனை அருளும் உங்க எல்லாருக்கும் நிறைந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் நேர்ல போய் அம்மாவை வேண்டிக்க போறேன். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நன்றி.